பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவுசெய்து அமரவும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே மறுபடியும் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அருமையான தேவ மனிதனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் மிக சொற்பம். இப்போ பார்ப்பது மிகவும் அரிது. அதில் அருமையான தேவ மனிதன் உங்களுக்கு போதகராக அப்போஸ்தலராக கர்த்தர் தெரிந்து இந்த அருமையான திருச்சபையை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த அருமையான போதக ஐயாருக்காக நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் பவுலடிகள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:12 அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. படித்தவன் என்று அல்ல, ஞானி என்று அல்ல, திறமை உடையவன் என்று அல்ல, அவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு கூட யார் யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசையாய் இங்கு வந்திருக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உண்மை இருந்தால் போதும், உன்னை எண்ணி முடியாத மகிமையானவைகளை செய்து முடிப்பேன், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வேன். ஐயாவும் நானும் இணைந்து பல வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை செய்தோம். அதற்கு ஐயா முழு நேர ஊழியத்தில் வந்துட்டாங்க. ஆண்டவர் என்னை பகுதி நேர ஊழியத்திலேயே பிரயாணம் பண்ணி கடந்த 5 வருடங்களாக தான் முழு நேர ஊழியத்தில் கர்த்தருக்கென்று பயன்பட உதவி செய்தார். அல்லேலூயா. ஏறக்குறைய 39 வருடங்கள் டிராவல். 86லேருந்து தேவனுடைய ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்த பாதையில் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் என்னை அழைத்த அன்பு ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையாருக்கு நன்றி. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த அருமையான திருச்சபையிலே தகப்பனே நீர் எழுந்தருளி இருப்பதற்காக நன்றி 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 ராஜா. அப்பா, உன் முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், உம்மால் அபிஷேகிக்கப்பட வந்திருக்கிறோம், உம்மால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரும் எங்கள் மத்தியில் வைராக்கியத்தோடு இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை குறித்த வைராக்கியம், உம்முடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் உம்மை பட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, இன்றைக்கும் இந்த ஆலயத்தை குறித்த உம்முடைய வைராக்கியத்தை நீர் வெளிப்படுத்துவதற்காக எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருப்பதற்காக உமக்கு கோடி நன்றி ராஜா. இன்றும் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் உம்முடைய வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தப்படுவதாக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அத்தனை சக்திகளையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் இயேசுவின் நாமத்தில் முடக்கிப்படுகிறோம். ஜெயத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு ரட்சகர் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன். ஆவியானவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் அடுத்த பரிமாணத்துக்கு கர்த்தர் நம்ம அழைத்து செல்வார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிற ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் வைராக்கியத்தோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை நமக்கு கூட கொஞ்ச நாள் காரியங்கள்லாம் அப்படியே போகிறத பார்த்தா ஒரு சோர்வு வந்துடும், சில நேரத்தில் தொய்வு வரும், சில நேரத்தில் புலம்பல் வரும். ஆனால் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களை குறித்து வைராக்கியமாய் வாஞ்சையாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என் பிள்ளைகளை குறித்து நான் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். சில நாட்கள் போது ஒரு ஊழியர் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன்.
ஐயா கிட்ட அதை நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ சொன்னார், அந்த வைராக்கியத்தின் அக்கினியை எங்கள் சபையிலும் போடுங்க பிரதர், நீங்கள் வாங்க என்று கூப்பிட்டார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை நம்ம கூட சில காரியங்களை ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல, ஒரு நாளும் இலைப்படைவர் அல்ல, ஒரு நாள் நம்மை பார்த்து எதிர்மறையாய் பேசுகிறவர் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் குறித்தும் அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது, ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு மகிமையான திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வைராக்கியத்தை புரிந்து கொள்ள சகரியா தீர்க்கன் பல வரிகளை எழுதி வைத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு சீயோன். அல்லேலூயா. நீ ஒரு சீயோன். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு சீயோன். சீயோன்னா எங்கேயோ இருக்கல்ல, எந்த இடத்துல தேவன் வாழ்கிறாரோ அந்த இடத்திற்கு பெயர் சீயோன். சொல்லுங்க, நான் ஒரு சீயோன், எனக்குள் தேவன் வாழ்கிறார். யாருக்கா டவுட்டாக இருக்கா? எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க வலது கை உயர்த்துங்களா பார்க்கலாம். ஸோ யாருக்குமே சந்தேகம் இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள் வாழ்கிறார். நீங்கள் ஒரு சீயோன். ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வைராக்கியம் உங்கள் ஒவ்வொருவரையும் பட்சிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் இங்கே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து தேவனுடைய வைராக்கியம் ஒன்று இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை குறித்த வேதம் சொல்லும்போது கடும் வைராக்கியம். அடுத்த வரி சொல்லுகிறார், உக்கிரமான வைராக்கியம். அப்படி என்ன அர்த்தம்? உங்களை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் விடுவதில்லை. உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை உங்களுக்கு கொடுக்க வரைக்கும் உங்களை விடுவதில்லை. உங்களை குறித்து ஒரு மகிமையான திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை பயன்படுத்தும் வரைக்கும் உங்களை அவர் விடுவதில்லை. உங்களை அபிஷேகிக்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகிக்கும் வரை அவர் விடுவதில்லை. அதுதான் அவருடைய வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை புரிந்து கொள்ள அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள். நான் என்ன வைராக்கியமாக இருக்கிறேன்? 3ஆம் வசனம், நான் சீயோனிடத்தில் திரும்பி. இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, உன் பக்கம் நான் திரும்பிட்டேன். சொல்லுங்களேன், என் பக்கம் கர்த்தர் திரும்பிட்டாரு, என் பக்கம் கர்த்தர் திரும்பிட்டாரு. இயேசு ரட்சகர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அங்க ஒரு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கதறான். எல்லாம் அப்பா, அவர் எவ்வளோ பெரிய தேவகுமாரன், அவரை இப்படி டிஸ்டர்ப் பண்ணாது, அமைதியாரு என்று சொல்றாங்க. ஆனால் அவன் மிகவும் சத்தமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் நின்று அவன் பக்கம் திரும்பி பார்த்தார். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, இத்தனை நாளா நீ விட்ட கண்ணீருக்காக உன் பக்கம் நான் திரும்பிட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பக்கம் நான் திரும்பி விட்டேன். என் மகனே, என் மகளே, என்னை ஆராதிக்கிறேன் ஜனமே, உன் பக்கம் நான் திரும்பி விட்டேன். திரும்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. உங்க பக்கம் திரும்பினவர் உங்க பக்கம் திரும்பி உங்கள் மத்தியில் வாசம் பண்ண வைராக்கியத்தோடு இருக்கிறார். நம்புறீங்களா? அவர் நம்மேல் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசம் பண்ணும் வைராக்கியத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னை எதற்கென்று நான் வைராக்கியம் கொண்டேன் என்றால், உன்னை சத்திய நகரமாக மாற்றுவதற்கு, உன்னை பரிசுத்த பர்வதமாய் மாற்றுவதற்கு நான் வைராக்கியத்தோடு திரும்பி இருக்கிறேன். நீங்க சோர்ந்து போனாலும் உங்களை அவர் விட போறதில்லைங்க. அல்லேலூயா. நீங்க எத்தனை பலவீனத்தோடு இங்கே உட்கார்ந்தாலும் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரம் அனுப்புகிறார். என் மகனே, என் மகளே, உன் பக்கமாய் திரும்பி விட்டேன். எத்தனை பிசாசுகள் உன்னை முடக்கி வைத்திருந்தாலும், எத்தனை வியாதிகள் உன்னை கட்டி வைத்திருந்தாலும், எத்தனை பில்லி சூனியங்கள் உனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், உன் பக்கம் நாம் திரும்பினபடியால் உன் பக்கத்தில் வந்து வாசம் பண்ண போகிறேன்.
ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் நான் வாசம் பண்ணும்போது உன்னை சத்திய நகரமாக மாற்றப் போகிறேன். உன்னை பரிசுத்த பர்வதமாக மாற்றப் போகிறேன். அதுதான் அவருடைய வைராக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வைராக்கியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது 4 படிகளில் அவர் அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை குறித்து இருக்கிற வைராக்கியத்தை அவர் செயல்படுத்துவதில் கவனமாயிருக்கிறார். நம்ம கூட சில காரியங்களும் திட்டம் பண்ணியிருப்போம். எதை செய்யணும், 1ஆம் தேதி பிளான் பண்ணியிருப்போம். ஜனவரி 1 வைராக்கியமா நான் இப்படி தான் கர்த்தருக்குன்னு செய்ய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைராக்கியம் குறைஞ்சி பிப்ரவரி மாதம் அப்படியே நெளிஞ்சு போய் மார்ச் மாதத்தில் அந்த வைராக்கியம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஏப்ரல் மாதம் பாஸ்டர் முன்ன மாதிரிலாம் ஜெபிக்க முடியல பாஸ்டர், காலையிலேயே எந்திரிக்க முடியல பாஸ்டர், சரீரத்தில் ஒரே பலவீனமாக இருக்குது, எல்லா பக்கத்துலையும் எதிர்ப்பு இருக்குது. இந்த வைராக்கியம் அப்படியே குறைந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த முறை கர்த்தர் சொல்கிறாரு, உன் வைராக்கியம் இல்லை, என்னுடைய வைராக்கியம் உன் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், என் வைராக்கியத்தோடு என் பக்கத்தில் வந்திருக்கிறேன். அந்த வைராக்கியம் என்ன செய்கிறதாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்களும் நானும் கழுவப்பட்டமோ, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ, அவருடைய தூய ஆவியானவர் நமக்குள் வந்து நிரந்தரமாய் தங்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னை காட்டிலும் கோடி மடங்கு வைராக்கியம் உடையவர். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனால் சீடர்களுக்குள் அந்த வைராக்கியம் இல்லை. எல்லா அற்புதத்தையும் பார்க்குறாங்களா? குருடரின் கண்களை திறக்கிறார், செவிடர்களின் செவிகளை திறந்து விடுகிறார், செத்து போன பிணங்களை உயிரோடு எழுப்பி காண்பிக்கிறார், காற்றை அதட்டுகிறார், கடலை அதட்டுகிறார். எல்லா பக்கத்திலும் அதிசயங்கள், இயற்கையின் மேல் அதிகாரம், மனுஷ ஜீவன் மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், எல்லாவற்றையும் காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவர் வைராக்கியத்தோடு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சீடர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அவங்களும் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள் வைராக்கியம் இல்லை. நிறைய பேர் எப்படி பிரதர் சொல்கிறீங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார், சிலுவையண்டை வருகிறார், எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா. யாரும் அங்கே இல்லை. ஜெபம் பண்ண கூப்பிடுறாரு கெத்செமனே தோட்டத்தில். எல்லாம் தூங்குறாங்க. எல்லாருக்கும் ஆசை, வைராக்கியமாக இருக்கணும்னு ஆசை, வைராக்கியமாக இருக்க முடியல, உடைந்து போகிறார்கள். கூப்பிடுறாரு, வாங்கப்பா ஜெபம் பண்ணலாம். கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, எல்லா சீடர்லாம் தூங்குறாங்க. தனிமையிலே போய் ஜெபிக்கிறார். உடலில் இருக்கிற வியர்வையெல்லாம் வெளியே வந்து விட்டது. இப்பொழுது ரத்தம் மாத்திரம் இருக்கிறது, அதுவும் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ரத்த வேர்வை வேற்று அந்த வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். தேவ தூதனை பிதா அனுப்பி பலப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணி 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 பிதாவின் சித்தத்துக்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறார். அந்த வைராக்கியம் எதை செய்ய வைக்கிறது? பிதாவின் சித்தத்தை செய்ய வைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சீடர்களுக்குள் அந்த வைராக்கியம் இல்லை. பயம் வந்தது, பலவீனம் வந்தது, ஓடி போனார்கள். சில சீடர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. பேதுரு யோவானை குறித்து சொல்லுகிறது, போய் கிட்ட போனாங்க. ஆனால் பேதுரு மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். அவனுக்குள் இருந்த வைராக்கியம் எங்க போச்சு? பேதுரு, நீ சொன்னியே உங்களுக்காக ஜீவனையே கொடுப்பேன்னு, எங்க போச்சு வைராக்கியம்? ஆண்டவர் பார்க்கிறார். பேதுரு, உன் மாம்சத்தில் வைராக்கியமா இருக்க அது ஒன்றுக்கும் உதவாது. இன்னும் கொஞ்ச நாளில், பெந்தேகோஸ்தே நாளில் என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். என் ஆவியானவர் உங்களை வந்து நிரப்புவார். புத்தி கெட்டாத, மூளை கெட்டாத, உங்கள் திராணி கெட்டாத ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வந்து இறங்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும், பேதுருக்கு தெரியாது. அதனால தான் சொல்லிட்டான், யார் உங்களை விட்டு போனாலும் நான் போக மாட்டான் ஆண்டவரை, மக்காக ஜீவனையை கொடுப்பேன். கத்தி கபடா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான்.
எல்லாம் தோல்வி. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பேர் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தேங்க, ஆனால் என்னால் நிற்க முடியலன்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை குறித்து சொல்லுகிறார், உன் வைராக்கியம் அல்ல, உனக்குள் வாழ்கிற என்னுடைய வைராக்கியம் உன்னை சத்திய நகரமாக பரிசுத்த பர்வதமாக மாற்ற வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளென்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். அன்றைக்கு வந்த வைராக்கியம் பாருங்க, நிற்கிறார், சிங்கத்தை போல நிற்கிறார். முதல் நாளே பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரே பிரசங்கத்தில் 3000க்கு மேலான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், என் வைராக்கியத்தை உனக்குள் நிறைவேற்ற என் ஆவியானவரை உனக்குள் அனுப்பியிருக்கிறேன். உன் வைராக்கியம் அல்ல, உனக்குள் இருக்கிற ஆவியானவரின் வைராக்கியம் உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில லுடரபன துலகமர பரபல துடரபஹசி லிட்டரகன மரபல துடரபல துடரப சந்தனபலதனா மாலபௌச்சியரபா சௌரபௌச்சியதேரி. ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார், உங்களை அனல் மூட்டி எழுப்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வைராக்கியம் அடுத்த பரிமாணத்துக்கு ஆவியானவர் அழைத்து செல்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. மந்த ஆவிகள் வெளியேறுகிறது, மந்த ஆவிகள் வெளியேறுகிறது, சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது, தூக்க மயக்கத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, கன நித்திரையின் ஆவி வெளியேறுகிறது, பலவீனத்தின் ஆவி வெளியேறுகிறது, பயத்தின் ஆவி வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கர்த்தருடைய ஆவியின் வைராக்கியம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. ஜோபலகபரா துடாரபலதுனமாஷமரா லிட்டரபனமல துனரகமரபஷந்தரபௌத்தியாரா விபூஷலபௌச்சரபலா. கடைசி மேல் இருக்கிறவர் மேலும் அந்த அக்கினி விழுகிறது. பெற்றுக்கொள்வர் வைராக்கியத்தின் அக்கினி. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அந்த அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. பிரதர் இன்னும் விடல, அந்த அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. சகோதரி, அந்த அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. உன் பய ஆவி விலகுகிறது, உன் பலவீனத்தின் ஆவி விலகுகிறது, உன் சுயம் விலகுகிறது. கர்த்தருடைய ஆவியின் வைராக்கியம் இறங்குகிறது. சபாலி ஹமரஹஷரதரபனஹதர மலஹோசபரபல துடரபனஹு ரபௌச்சரபஷந்தரபனியா லிட்டரபன மல துடரபல துடரகினா சோபியாதனபா மோஹிமசேகரோ. உன்னை அழைத்தது நான், உன்னை பரிசுத்தப்படுத்தினது நான், இந்த மந்தைக்குள் உன்னை சேர்த்தது நான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மகோசபலஹனஹதரபலதுனா மாலபௌட்டரபஷரபா. உன்னை மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் ரட்சிப்பேன். நீ விசுவாசித்தபடினால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவது என்னுடைய வைராக்கியம். நீ ஒரு சத்திய நகரம், நீ ஒரு பரிசுத்த பர்வதம். அதை மாற்றும் வரைக்கும் நான் அமர மாட்டேன். மிசோகி மலஹூரா பௌச்சரா ஷந்தரலஹா ஹாபில ஷதரபல. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சிலர் மேல் ஞானத்தின் ஆவியானவர் ஊற்றுகிறார், ஊற்றப்படுகிறார். You are getting the divine wisdom today in the mighty name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒரு புதிய எண்ணெய் ஊற்றப்படுகிறது, ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கிறது. அது ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம், ஆவியானவரால் வருகிற வைராக்கியம், ஆவியானவரின் பலத்தினால் வருகிற வைராக்கியம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Receive it in Jesus name. Receive it in Jesus name. Receive it in Jesus name. Holy, 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 holy Jesus name. Jesus name. Thank you Holy Spirit. Thank you Jesus. Makti shadarabanaba. விளங்குகிறது அந்த அக்கினி, அக்கினியின் மகிமை விளங்குகிறது, இங்கே விளங்குகிறது. உங்கள் மத்தியில் ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது அபிஷேக அக்கினி, அனல் முட்டும் அக்கினி, வைராக்கியத்தை கொடுக்கிற அக்கினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பக்தனாகிய யாக்கோபு அதை பார்க்கிறார். யாக்கோபினுடைய இருதயத்தில் ஆவியானவர் இதை சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதில் வாசியுங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களா? யாக்கோபு மூலம் ஆவியானவர் கேட்கிறார். உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களை குறித்து வைராக்கியமாகவும் இருக்காராம், வாஞ்சையாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்களேன். எனக்குள் வாழ்கிற ஆவியானவர் என்னை குறித்து வைராக்கியமாக இருக்காரு, வாஞ்சையாக இருக்கிறாரு. ஏதோ சாதாரணமாக சொல்லப்பட்ட வசனம் நீ விட்டுட்டு போகாத. வீணாவ சொல்லப்பட்டது அந்த வார்த்தை. அதை சொல்லும் போதே ஒரு வைராக்கியத்தோடு தான் யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்த ஆண்டவர் வைராக்கியத்தோடு வாஞ்சியா இருக்கிறார் என்பதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டியா? என் மகனே, என் மகளே, உன்னை குறித்து உங்களை குறித்து ஆவியானவர் வைராக்கியத்தோடு வாஞ்சையோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். அடிக்கடி பிசாசை பார்த்து பேசும்போது சொல்லுங்க, பிசாசே என் வைராக்கியத்தை பார்த்து நீ சிரிக்கிற, ரைட்டு தான், ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் கொள்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உன்னை முடக்கி போடுவார், அந்த ஆவியானவர் உன்னை விரட்டுவார். ஆகவே தன் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை சொல்லி உங்களை எழுப்பும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வைராக்கியம், முதல் வைராக்கியம் என்ன தெரியுமா? நம்மை கட்டும் ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. உங்களை கட்டி நிறுத்துவது தாங்க அவருடைய வைராக்கியம். ஆண்டவருடைய வைராக்கியம் அதுதான். நெறிந்த நாணலை முறியாதவர் அவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். இன்னைக்கு கூட உங்க காதுகளில் பிசாசு பேசின அநேக சத்தம், பொல்லாத மனிதர்கள் பேசின அநேக சத்தம், உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உங்களை சோர்வடைய செய்து மந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் வைராக்கியம் உன்னை மறுபடியும் எடுத்து கட்ட போகிறது. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அதே சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனம். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். பாருங்க, அதே சகரியா 1:14 ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொன்னவர் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த வைராக்கியம் எதற்கு தெரியுமா? மன உருக்கத்தோடு என் ஜனத்தை, என் ஆலயத்தை கட்டப்போகிறேன். அல்லேலூயா. ஆலயம் என்றால் 2, 1 நீங்களே ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்றார், உங்க கட்டுறது என்னுடைய வைராக்கியம். இன்னைக்கு அநேகருடைய ஆலயங்களை கட்ட முடியாமல் தடுமாறிக்கொண்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஆலயத்தை கட்டுவேன். அது என்னுடைய வைராக்கியம். ஐயா, என் ஆலயம் இடிஞ்சு போச்சு. எப்படி இடியும்? ஒரு வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை இடிந்து போவதற்கு என்ன காரணம்? முதலாவது, பிசாசு இடிப்பதற்கு பாவத்தை உள்ளே கொண்டு வருவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வரும்பொழுது அவன் ஆலயம் இடிக்கப்பட்டு விடுகிறது.
அது இடிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் அதனுடைய நிலவரம் மோசமாகும் பொழுது அவர்களை அறியாமலே ஒரு சோர்வுக்குள் போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆலயத்தை நான் மறுபடியும் கட்டப் போகிறேன். அல்லேலூயா. அதில் ஒரு வசனம் என்னை ரொம்ப அசைத்தது. என்னன்னா, கட்டும் பொழுது அவர் உள்ளத்தில் என்ன இருக்கான்? 16 வசனம், நான் மன உருக்கத்தோட. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நிறைய பேருக்கு எத்தனை முறை கட்டுறது, திரும்ப திரும்ப எழுந்து விழுந்துக்கிட்டே இருக்குது, போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை முறை உனக்கு புத்தி சொல்றது, எத்தனை முறை உனக்கு கடன் அடைக்கிறது, எத்தனை முறை உன்னை நான் காப்பாத்துறது. இந்த உலகம் சோர்ந்து போகும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் மன உருக்கத்தோடு உன்னை மறுபடியும் கட்டப் போகிறேன். அல்லேலூயா. உன்னை மறுபடியும் கட்டுவது என்னுடைய வைராக்கியம். உன்னை மறுபடியும் கட்டுவது என்னுடைய வைராக்கியம். அந்த வைராக்கியம் மன உருக்கத்தோடு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் ஆவியானவர் நம்மை கட்டுவதற்காக நமக்குள் வாழ்கிறார். நம்மை கட்ட அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்மை பரிசுத்தமாக்க ஆரம்பித்து விடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்படி பரிசுத்தமாக்குறாராம்? வாசிங்க. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். மகனே, இது பாவம், இது தேவன் நீதி அல்ல, தேவன் நியாய தீர்ப்பு இப்படி இருக்கும் என்று சொல்லி சுத்திகரிப்பின் வேலையை நமக்குள் செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. உங்களால் பரிசுத்தமாய் உங்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியமாய் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். ஆவியானவரே, நான் உங்களுக்கு சரண்டர், என்னை ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா, நீங்க என்னை ஆளுகை செய்யும்னு விட்டு விட்டால் அவருடைய வைராக்கியம் உங்களை பரிசுத்தமாக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வைராக்கியம் தனிப்பட்ட மனிதனை மாத்திரமல்ல, சபையையே பரிசுத்தப்படுத்தும். சபையை கட்ட வேண்டும் என்றால் சபைக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும் இல்லையா? தனிப்பட்ட மனித வாழ்க்கை கட்ட அவனை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். சபையை கட்ட கர்த்தர் சபையை பரிசுத்தமாக்குகிறார். நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை கட்டுவதற்காக நம்மை பரிசுத்தமாக்குகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு வைராக்கியம் அவருக்குள் இருந்ததாம். வாசிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் போகிறார், ஒரு சவுக்கை எடுக்கிறார், அருவருப்புகளை அகற்றுகிறார், விரட்டி அடிக்கிறார். நான் கூட யோசிச்சேன், ஆண்டவரே, ஆலயத்து நடுவில் நின்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, புறா விற்கிறவர்களே, ஆடுகள் விற்கிறவர்களே, கார் வேலை பண்ணுறவங்களே, கொஞ்சம் அப்படின்னு மன உருக்கமாக பேசினார். பாவிகள் வெளியில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது மன உருக்கத்தோடு பேசினார். ஆனால் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவதில் வைராக்கியத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட கர்த்தர் அதை தான் உங்கள் மத்தியில் சொல்ல என்னை அனுப்பினார். என் பிள்ளைகள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்களோ, என்றைக்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்குள் வந்து விட்டார்களோ, அவர்களை பரிசுத்தமாக்குவது என்னுடைய வைராக்கியம். என் திருச்சபையையும் பரிசுத்தமாக்குவது என்னுடைய வைராக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வைராக்கியத்தினால் நிரம்ப போறீங்க? ஆண்டவரே, நீர் வாழ்கிற இந்த தேவாலயத்திற்குள் என்னை அழைத்து வந்திருக்கிறீரே, இந்த ஆலயத்தை குறித்த உமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த ஆலயம் அவருடைய சரீரம். அல்லேலூயா. கொசு உங்க உடம்புல கடிச்சா கை என்ன பண்ணும்? டப்புன்னு அடிக்கும். பக்கத்தில் இருக்க கடிச்சா தெரியாது இல்லையா? அப்ப இது தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்தில் எந்த இடத்துல சத்துரு உள்ளே நுழைந்தாலும் கர்த்தருடைய கரம் வைராக்கியத்தோடு இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அன்று தேவாலயத்தை அசுசிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏசப்பா கையில் சவுக்கை எடுத்தார். அல்லேலூயா. சவுக்கை எடுத்து தேவ திட்டமில்லாதவைகளை அகற்றி விரட்டி 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 அடித்தார். இன்றைக்கும் ஆவியானவரின் வைராக்கியம் உங்களை பரிசுத்தமாக்கும் வைராக்கியம். நீங்க இவ்வளவு நாள் பேசுற மாதிரிலாம் இனிமேல் பேச மாட்டீங்க.
அன்றைக்கி கூட ஒரு குடும்பத்தில், பிரதர் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பிரதர், என்ன காரணம்னே தெரியல, நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் நல்லா தான் பண்ணுறோம், ஏன்? அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு அருவருப்பை கர்த்தர் அங்கே காண்பித்தார். உடனே அவரை பார்த்து சொன்னேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபம் நடக்குது, ஆராதனை இருக்குது, எல்லாம் தான் இருக்குது, ஊழியம் கூட செய்கிறீங்க, ஆனால் தேவன் விரும்பாத ஒரு அருவருப்பு இருக்கிறதே. உடனே அவர் கேட்டார், அதை நாங்கள் செய்யலை பிரதர், எங்கள் சொந்தக்காரர் அங்கே வந்து அந்த காரியத்தை செய்கிறாரு, அவரை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வாழ்கிற ஒரு வீடு தேவனுடைய வீடு, அல்லேலூயா. அதை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கியமாக இருக்கிறாரு. உங்கள் வைராக்கியம் அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரின் வைராக்கியம் அவரை விரட்டி அடிக்கும் என்று சொன்னேன். நான் சொன்னது அவருக்கு அவ்வளோ ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் இல்லை, ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார். திரும்பியும் ஜெபம் பண்ண வந்தார், தோல்வி மேலே தோல்வி. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன், இப்பொழுது ஆவியானவர்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுடுங்க, அவர் அவரை விரட்டி அடிப்பார் அப்படின்னு. அல்லேலூயா. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா துண்டகானம் துணியகானன் விரட்டி அடித்து விட்டார். ஒரு காரணம் திடீரென்று வந்தது, அந்த காரணத்தில் அவர் அங்கு நிற்க முடியவில்லை, அருவருப்பை கர்த்தர் அகற்றி போட்டார். இதுதான் ஆவியானவரின் வைராக்கியம். ஆவியானவரின் வைராக்கியம் உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையும் பரிசுத்தம் அடையும், உங்கள் சபையும் பரிசுத்தம் அடையும். அநேக நேரங்களில் நம்முடைய வைராக்கியம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வைராக்கியம் உன்னை பரிசுத்தமாக்கும், ஏனென்றால் உன்னை கட்டுவதற்காக. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உன் மேல எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்குப்பா, நீ பாறையா இருக்கிற, உன் மேல நான் ஒரு சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. இதை ஏசப்பா வைராக்கியத்தில் தான் சொன்னாரு. பிசாசு கேட்டான், ஓ உங்க வைராக்கியம் இந்த பேதுரை வச்சு சபையை கட்டணுமா? நான் பண்றேன் ஒரு வேலை, அவனை உங்களை சபிக்க வைக்கிறேன், சத்தியம் பண்ண வைக்கிறேன். வெறும் சபிச்சுட்டு வெறும் மறுதளிச்சுட்டு போனா பரவாயில்ல, என்ன பண்றான்? சத்தியம் பண்றான், ஏசு யாருன்னே தெரியாதுன்னு. அந்த அளவுக்கு கொண்டு போறான். ஆனால் ஆண்டவருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா? மன உருக்கத்தோடு பேதுருவை மறுபடியும் கட்டினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில இனி நீ கட்டப்பட முடியாது, நீ மறுதளித்து விட்டாய், தேவனை விட்டு விலகி போய்விட்டார், தூரமாய் போய்விட்டாய் என்று நினைக்கிறீர்கள். கர்த்தருடைய மன உருக்கம் மறுபடியும் உங்களை எடுத்து கட்டுகிறது. உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். மறுபடியும் உங்கள் வாயில் ஒரு அந்நிய பாஷை வருகிறது, ஒரு புது பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு புதிய வெளிப்பாடை கொடுக்கிறார், ஒரு புதிய வைராக்கியத்தை கொடுக்கிறார். மறுபடியும் உங்களை கொண்டு ஆயிரங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus, glorious Jesus. ஆண்டவர் நம்மை கட்டுகிறார், அது அவருடைய வைராக்கியம். எஸ்ரா புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. எஸ்ராவை கொண்டு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. ஒரு பக்கம் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா இருக்கிறார், செருபாபேல் இருக்கிறார், எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க. கட்ட ஆரம்பிக்கும் போது அரசாங்கமே வந்து தடுத்து நிறுத்து, நீ இனிமேல் ஆலயத்தை கட்ட முடியாது, நீ கட்ட முடியாது, அவ்வளவுதான், கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் தான் சகரியாவும் ஆகாயும் ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியத்தில் நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் ஒரு தீர்க்க தரிசனம் தான், சகரியா 4:6. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும். அதுதான் ஆவியானவரின் வைராக்கியம். சகரியா வாயிலிருந்து வெளியே வருது. ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, 1 மில்லிமீட்டர் கூட கட்ட முடியாதபடி ஆலயம் தடுத்து நிறுத்தப்பட்டது. டைம் இல்லை, வேகமாக நான் போய்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் எஸ்ரா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். இந்த சகரியா தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே, ஆகாய் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஆவியானவர் ஜனங்களுக்குள் வந்து இறங்குகிறார்.
எல்லாருக்குள்ளும் ஒரு வைராக்கியம் இறங்குகிறது. அரசாங்க தடை இருந்தாலும் இது ஏற்கனவே ஒரு ராஜா இதற்கு ஆணை போட்டிருக்கார், வாங்க கட்டுவோம் என்று கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இது ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம். அல்லேலூயா. எல்லாரும் கட்டுறாங்க, மறுபடியும் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு எப்படி திரும்ப எடுத்து கட்டலாம். அப்பொழுது வந்தவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு இரக்கத்தை உண்டாக்குகிறார். ஏற்கனவே ஒரு ராஜா கோரேஸ் இதற்கு ஆணை இட்டிருக்கிறார், அந்த ஆணை இருக்கிறதா என்று பாருங்கள் என்று தேடுகிறார்கள். அந்த ஆணை கிடைத்து விடுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட வைராக்கியத்தின் ஆவியானவர் உங்களை கொண்டு சில தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார். அல்லேலூயா. தடைப்பட்டு இருக்கிற அநேக காரியங்கள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை கட்டுவதற்கும் ஆலயத்தை கட்டுவதற்கும் உங்களுக்குள் ஒரு வைராக்கியத்தை கொடுக்க போகிறார். அந்த வைராக்கியத்தோடு அன்று சகரியாவும் ஆகாயும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அந்த ஆணை கிடைத்து விடுகிறது. அல்லேலூயா. அரண்மனையில் தேடி பார்க்கிறார்கள், ஆணை கிடைத்த உடனே சொல்லுகிறார்கள், ஆமா கோரேஸ் ஏற்கனவே ஆணை போட்டுட்டாரு, இந்த ஆலயத்தை கட்ட வேண்டிய பொருட்கள், மனிதர்கள், ஆணை எல்லாம் கொடுத்துருங்க. இந்த ஆலயத்தை தடுக்க யார் வந்தாலும் அவன் வீடு மண்மேடாக மாற்றப்படும். அல்லேலூயா. இதுதான் ஆவியானவரின் வைராக்கியம். ஆவியானவர் வைராக்கியம் அதுதானே. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், உங்க வாழ்க்கையை கட்ட முடியாமல் எத்தனை தடைகள் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே நீங்கள் கட்டப்படுவீர்கள். தடைகள் உடையும். உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், உங்கள் தொழில் கட்டப்படும், உங்கள் உத்தியோகம் கட்டப்படும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் ஊழியம் கட்டப்படும், உங்கள் எல்லைகளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதுதான் தேவனுடைய வைராக்கியம். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் நம்மை கட்டும் பொழுது அவர் வாழ்க்கை, அவர் கொடுக்கிற வைராக்கியம் யோவேல் மிக அழகாக எழுதுகிறார். கொஞ்சம் எடுத்துக்கங்களேன். யோவேலின் புஸ்தகத்தில் தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தமது ஜனத்தை கட்டாட்சிப்பார், இரக்கமாயிருப்பாராம். ஒரு பக்கம் அந்த வைராக்கியம் என்ன பண்ணுமா, அவருடைய ஜனத்தின் மேல் இரக்கத்தை கொண்டு வருமா. அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. அவர் உங்க மேல வைராக்கியமா இருக்கிறதுனால உங்க மேல ஒரு இரக்கம் வருமா. அந்த இரக்கத்தினால என்னென்ன நடக்குதுன்னு யோவேல் 2 முழுவதும் போட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா உங்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். அந்த வசனம் சொல்கிறது, 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது. The zeal of God will sanctify you. உங்களை பரிசுத்தமாக்கும். தேவனுடைய வைராக்கியம் it will satisfy you. உங்களை திருப்தியாக்கும், உங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து அதை ஆசீர்வதிக்கும். வசனம் 22 வாசிங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். நீங்கள் எதை எதெல்லாம் இழந்தீர்களோ, எங்கெங்கெல்லாம் பலன் இல்லாமல் இருந்தீர்களோ, எங்கெங்கெல்லாம் கனி இல்லாமல் இருந்தீர்களோ, அது எல்லாவற்றையும் என் வைராக்கியம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அது அவருடைய வைராக்கியம். உங்களை பரிசுத்தமாக்குவது மாத்திரமல்ல, உங்களுக்கு வர வேண்டிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள் 3வது ஒரு வைராக்கியம் இருக்கிறது. என்ன வைராக்கியம் தெரியுமா? உங்களை பயன்படுத்தும் ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை பயன்படுத்துவதில் வைராக்கியத்தோடு இருக்கிறார். என்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டாரோ, அவர் சும்மாலாம் வரமாட்டார்.
நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகும்போது என்ன அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட்டாவது வாங்கிட்டு போவோம், ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போவோம் இல்லையா? வாங்கிட்டு போவீங்களா, போக மாட்டீங்களா? நாங்களும் ஒன்றும் போகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆவியானவர் நம்மக்கிட்ட வரும்போது சும்மா வந்திருப்பார் நினைக்கிறீங்க? நம்ம தான் சொல்லுவோம், என்ன பிரதர் எதுக்கு வந்தீங்க? சும்மா வந்தேன் அப்படிலாம் வரமாட்டார் ஆவியானவர். அல்லேலூயா. என் மகனே மகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் வந்திருக்கிறார்னா ஏதோ ஒரு அதிசயத்தை, ஒரு வரத்தை, ஒரு வல்லமையை, ஒரு தரிசனத்தை, ஒரு கிருபையை உங்கள் மேல் வைத்து விட்டு தான் போவார். தேவன் அழைத்த அழைப்பும் கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். ஒருவனை கூட ஒரு நோக்கம் இல்லாமல் ஆவியானவர் உள்ளே நுழைவதில்லை. நீங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஏழையோ பணக்காரர்களோ, உங்களுக்குள் ஆவியானவர் வந்து விட்டால் உங்களை குறித்த ஒரு மகிமையான திட்டம் அவர் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் 2 கிளாசிக் எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறார் பைபிளில். ஒன்று பேதுரு. பேதுருக்கு என்ன தெரியும்? மீனை பிடிக்க தெரியும், பிடிச்ச மீனை செதில் வெட்ட தெரியும், நல்ல சமைச்சு கூட சாப்பிட தெரியும், அவ்வளோதான் இல்லையா? பைபிள் சொல்கிறது அவர் கல்லாதவர்களாம், அப்படி தான் போட்டிருக்கு. பேதுரு அவ்வளோதான். ஆனால் அந்த பேதுருவுக்குள் ஆவியானவர் வந்து விட்ட பிறகு ஒரே பிரசங்கத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, யாரும் செய்யாததை பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த பக்கம் வாங்க. பவுல் ரொம்ப படித்தவர். அவருக்குள்ளும் ஆவியானவர் வருகிறார், அவரையும் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால் ஆவியானவருக்கு படிப்பு ஒரு மேட்டரே கிடையாது, திறமை ஒரு மேட்டரே கிடையாது. சில நினைப்பாங்க எனக்கு திறமையெல்லாம் இல்லை, திறமை இல்லாட்டி தான் நீங்கள் நல்ல ஊழியம் செய்ய முடியும். எப்படி சொல்கிறீங்க பிரதர்? அப்போ தான் நம்ம குழப்பிக்கவே மாட்டோம். ஒரு மேனேஜிங் டைரக்டர் பார்த்து கேட்டாங்களாம், உங்கள் கம்பெனி நல்ல வருமானம், நிறைய லாபத்தில் போகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மற்றொரு கம்பெனியோட ஓனர் கேட்டாராம். உடனே இந்த ஓனர் சொன்னாராம், எல்லாத்துக்கும் சீக்கிரட்டு என் பிஏ இருக்கார் பாருங்க, இவர் தான் அப்படின்னார். இவர் ரொம்ப திறமைசாலி போல இருக்குன்ட்டு இந்த ஓனர் அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். பார்த்து சிரிச்சாராம். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாராம். பார்த்துக்கிட்டே இருந்தாராம். எது கேட்டாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு காதும் கேட்காது பேச்சும் வராதுன்னாராம். இவரை வச்சு நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? இவர் தான் என் நம்பிக்கைக்குரியவர், எந்த ரகசியம் யார்கிட்டையும் சொல்லவும் தெரியாது, சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அது மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டார். நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும்தான் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு சிலர் திறமை இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன் நினைக்காதீங்க. உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பேதுருவை பயன்படுத்தினவர் உங்களையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பேதுருவினுடைய ஊழியத்தை கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்களேன். எனக்கு பாஸ்டர் 8:30 முடிக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன். பேதுருவின் ஊழியத்தை எடுத்து பாருங்க. முதல் ஊழியம், ஆவியானவர் அவனுக்குள் வந்த உடனே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சபையை கட்டும் ஒரு ஊழியம் வருகிறது இல்லையா? அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சபைக்குள் சுகமளிக்கும் ஊழியத்தை செய்கிறார். அப்புறம் 4ஆம் அதிகாரத்தை பாருங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படி உள்ளே போய் பாருங்களேன். ஆவியானவர் பேதுருக்குள்ள வந்த உடனே அவர் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் சொன்னார்ல, உன்னை கொண்டு சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 3ஆம் அதிகாரத்தில் சுகமளிக்கும் ஊழியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப எனக்கு கிளைமேக்ஸ், இதை மட்டும் எனக்காக கொஞ்சம் படிங்களேன். பேதுரு யாரை பார்த்து மறுதளிச்சார்? யாரை பார்த்து பயந்து மறுதளிச்சார்? இயேசுவை எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது, யாருக்கிட்ட மறுதளிச்சா? வேலைக்காரிட்ட. உள்ள யார் இருந்தா? அண்ணா, காய்பா, பிரதான ஆசிரியர்லாம் உள்ள இருக்கிறாங்க. வெளியே இருக்கக்கூடிய வேலைக்காரிக்கிட்டே மறுதளிச்சார் இல்லையா? ஆனால் அதே பேதுருக்குள்ள ஆவியானவர் உள்ள போய் வைராக்கியமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் இப்போ என்ன செய்கிறார்னு கொஞ்சம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6லிருந்து வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி. யாரை நடுவே நிறுத்தி?
பேதுருவை பேதுருவை. நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப யார் யார் இருக்கா? பிரதான ஆசாரியன் அண்ணா, காய்பா, அவங்க ஹோல் ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. எல்லாருடைய கண்களும் பேதுருவை பார்க்கிறது. எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் பாருங்க. எல்லாருடைய கண்களும் பேதுருவை பார்க்குது. பேதுரு அவர்களை பார்க்குறாரு. என்ன பதில் வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, இதுதான் ஆவியானவரின் வைராக்கியம். ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டால் உங்களை எப்படி பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வாசிங்க. அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். 10ஆம் வசனம் பாத்தீங்களா? 10ஆம் வசனம் ஒரு பெரிய கன்வென்ஷன் செய்தியே சொல்லிட்டாருங்க ஒரே வசனத்துல. ஒரு கன்வென்ஷன்ல என்ன செய்தி சொல்லணுமோ 3 நாள் கன்வென்ஷன் செய்தியை ஒரே வசனமா சொல்றார் பேதுரு. படிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. ஆமென். பாருங்க, அண்ணா, காய்பா, அவங்க குடும்பம், வேதபாரகர், பரிசேயர், மூப்பர் எல்லாரையும் நிறுத்தி வச்சு ஒரு அழகான கன்வென்ஷன் பிரசங்கத்தை ஒரே வசனத்தை கொண்டு ஆவியானவர் பேதுரு மூலமாய் செய்து முடித்தார். அதுதான் வைராக்கியம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பெரிய பெரிய பிரசங்கலாம் எனக்கு பண்ண தெரியாதெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவார். எனக்கு கூட ரொம்ப நாளாக இதை நான் படிக்கலைங்க. நானே 30 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு வெளியிலே நடுங்கி கொண்டிருந்த பேதுரு அண்ணாவையும் காய்பாவையும் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி, அவங்க குடும்பத்தையும் நிறுத்தி, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தின் அபிஷேகம் பேதுருவுக்குள் இறங்கினது. அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற வைராக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு நேர சபைக்குள்ள போறாரு. அனனியா சப்ரால் கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுக்காம ஏமாத்துறாங்க. ஒரு பெரிய 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுத்திகரிப்பை சபைக்குள் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்தாலே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயோ, நம்ம வீட்டில் இருக்கிற சொத்தும் இவருக்கு தெரியுது, நம்ம பர்சுக்குள்ள இருக்கிற பணமும் இவருக்கு தெரியுது, பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டும் தெரியுது, ஆர்டியும் தெரியுது, ஃபிக்ஸட் டெபாசிட்டும் தெரியுது, எல்லாமே தெரியுது, நான் வச்ச லஞ்சமும் தெரியுது. ஆகவே இவர்களுக்கு முன்பாக பயத்தோடு இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்குள் கர்த்தருடைய வைராக்கியம் சபையை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. பவுலை பேதுருவை பயன்படுத்த இந்த 3 காரியம் கட்டப்படுது. 1, சபை கட்டப்படுது. 2வது, சபை பக்தி விருத்தி அடையுது. 3வது, சபை பரிசுத்தமாகுது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பயன்படுத்தும் போது இந்த 3 காரியங்களும் உன் எல்லைகளுக்குள் நடக்கும். நம்புறீங்களா? நீங்க பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஆவியானவர் சொல்லுவார், மகளே, உன் சமையல் அறையில் இருக்கிற இந்த அருவருப்பை தூக்கி போடு. மகனே, இவர்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காம இருக்கிறே, போய் கொடு. மகளே, இந்த காரியத்தை நீ செய்யாம இருக்கிற, ஆவியானவர் உங்களை பரிசுத்தம் பண்ணுவார். ஆவியானவரின் வைராக்கியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவியானவரின் வைராக்கியம் உங்களை பயன்படுத்தும். நம்புறீங்களா? அல்லேலூயா. நான் பாருங்கள் சில காரியங்களை சொல்றேன். ஆவியானவர் உங்களுக்குள் வந்துவிட்டால் எப்படி உங்களை கொண்டு சபையை கட்டுவார், உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன். யாத்ராம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33 ஒரு வாசிங்கள். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். பஸ்லேயன் என்ற ஒரு மனிதன் மேல் தேவ ஆவியானவர் வருகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுவது என்று மோசேக்கு தேவன் வெளிப்பாடு கொடுத்தார். ஆனால் அதை கட்ட முடியாது. மோசே போய் எடுத்து வச்சு கட்ட முடியாது. ஆகவே பசலைகளுக்குள் தேவ ஆவி இறங்குகிறது. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிக்கிறான். அல்லேலூயா. அதே யாத்திரை 31:5 அந்த வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை கொண்டு கட்ட வேண்டியவைகளை கட்டி முடிப்பார். அல்லேலூயா.
யோசேப்புக்குள் தேவனுடைய ஆவியானவர் வருகிறார். தேசமே பஞ்சத்தில் போய் அழிய போது ஆவியானவர் யோசேப்புக்குள்ள வந்த உடனே முழு எகிப்து தேசத்தையும் கட்டி நிறுத்துகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தை கட்டி நிறுத்துகிறார். அது தேவ ஆவியானவர் செய்கிற வைராக்கியம். ஹல்லேலூயா. கிதியோனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வருகிறார். ஜனங்கள் மீதியானர் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள், அதை தடுத்து நிறுத்துகிறான். அது தேவனுடைய ஆவியின் வைராக்கியம். ஹல்லேலூயா. பாருங்கள், பவுலுக்குள் தேவனுடைய ஆவியானவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. அவனை பயன்படுத்தும் விதத்தை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. பாருங்க, பவுல் நின்று கொண்டு இருக்கிறாரு, அத்தேனே பட்டணத்தில் நின்று கொண்டு இருக்கிறாரு. அந்த பட்டணத்தை அப்படியே பார்க்கிறாருங்க. பட்டணம் ஃபுல்லாக விக்கிரகம், விதவிதமான அருவருப்புகள், நரபலி கொடுப்பது, அருவருப்புகள், இதெல்லாம் பார்க்கிறாரு. பார்க்கும்போது பவுலுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் அடைகிறார். நீ கூட இந்த பாண்டிச்சேரி நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, நீங்கள் நடந்து போகும் இடம், கடந்து போகும் இடம், சந்திக்கும் மனிதர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் வைராக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் தான் ஆத்துமாக்களை சபைக்குள் கொண்டு வரும். அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாள் நாம் என்ன மாதிரி இல்லைங்க, போனோமா சண்டே சர்ச் அட்டன் பண்ணோமா வீட்டுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்க. இல்லை இல்லை, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் நீங்கள் காண்கிற காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு வைராக்கியத்தை அக்கினியை பற்ற வைப்பார். பேதுரு இந்த பவுலுக்கு பற்ற வைக்கிறார். என்ன நடக்குது வாசிங்க, 17ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வேளையில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினான். பாருங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் வைராக்கியம் வந்துருச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ஊழியம் நடக்குமா? ஜெப ஆலயத்தில் யூதரோடு பக்தி உள்ளவர்களோடு சந்தை மார்க்கெட் பிளேஸில் யார் யாரெல்லாம் எதிர்பட்டாங்களோ தினந்தோறும். இதுதான் ஆவியானவர் வைராக்கியம். அப்படி ஒவ்வொரு விசுவாசியும் செஞ்சிருந்தா இந்த சபைக்கு கடைசி வரைக்கும் ஆள் வந்திருக்குமா? வந்திருக்காதா? அல்லேலூயா. இந்த ஒரு வாரத்துக்கு 7 நாளும் ஜபாலயத்தில், ஜபாலயம்னா இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் வந்தாங்க இல்லையா? வந்தாங்கல்ல, வந்து நிறைய பேர் வராமல் போயிட்டாங்க. தேடி போனோம், இந்த ஆலயத்துக்கு வந்தவர் இங்கே இருக்காராமே, ஏன்பா வரல? எனக்கு இப்போல்லாம் ரொம்ப சோர்வு சார், என்ன எப்போ பார் போர் அடிக்குது, ஏதோ சொல்லுவான். முன்ன மாதிரி இல்லை, இப்போ திரும்பியும் சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். முன்ன மாதிரிலாம் எனக்கு விசுவாசம் இல்லை, என் வீட்டில் ஒரு சோதனை நடந்துச்சு, நான் இப்போ வர்றதில்லை. எல்லாரும் அப்படிப்பட்ட இருக்கிற ஜனங்களை போய் தேடுங்க. ஜெப ஆலயத்திற்குள் இருந்து ஜெப ஆலயத்தை விட்டு விலகி போன ஜனங்களை எல்லாம் தேடுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பக்தி உள்ளவர்களையும் தேடுங்க. நிறைய பக்தி உள்ள ஜனம் இருக்கு பார்த்தீங்களா? தெய்வம் அப்படின்னாலே நடுக்கத்தோடு இருக்கிற ஜனங்க எவ்வளோ பேர் இருக்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொடு. எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் இந்த இயேசுவை நீங்கள் சொல்லுங்க, டக்குன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், ஒரு மதத்தில் உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்க சீக்கிரத்தில் இயேசுவை கண்டுபிடித்து விடுவார்கள். ஆமாங்க, நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சாதாரணமாக சொல்லுங்க, ஐயா இயேசு கிறிஸ்து உண்மையான பரிகாரிங்க, பாவத்துக்கும் வியாதிக்கும் சாபத்துக்கும் என்ன பரிகாரமோ எல்லா மனிதனுக்காக சிலுவையில் அந்த பரிகாரம் பண்ண பரிகாரியாகிய கர்த்தருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்குவாங்க. அல்லேலூயா. சிலவங்க போய் சொல்றது, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச் பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார், எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்ண சுகம் ஆகிடும், அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம சொல்ல வேண்டிய பரிகாரி ஒருத்தவர் தான். அல்லேலூயா. நீங்க பரிகாரியை பற்றி பேசினா பரிகாரியை தேடி ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. அது தேவன் கொடுக்கிற வைராக்கியம். பவுலுக்குள் ஒரு வைராக்கியம் இறங்கினது, கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையை குறித்த ஒரு வைராக்கியத்தை இன்றைக்கு உங்க மேல போட்டிருக்கிறாரு. சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு வைராக்கியத்தை நக்கி பவுலுக்குள் இருந்த அதே அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள் போடுகிறார். ஜபாலயத்தில் யூதரோடும்
பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் மார்க்கெட் பிளேஸில் கத்திரிக்காய் கடை, வெண்டைக்காய் கடை, வெஜிடபிள் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட், கறி கடை, யாரை பார்த்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் அனல் உண்டாக்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வைப்பார். ஆத்ம அறுவடையை உண்டாக்கி கொடுப்பார். அது அவருடைய வைராக்கியம். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கேங்க. நான் அன்னைக்கு என் வீட்டு கார் பார்க்கிங் எடுக்க போகிறேன். அங்கே ஒரு சகோதரி வேலை செய்கிற சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என் உள்ளத்தில் ஆவியானவர் சொல்ல, நீ பெரிய பிரசங்கம் பண்ணுற, கன்வென்ஷனில் போய் பேசுகிற, இந்த பெருக்கிற அம்மாவுக்கு நீ இவ்வளோ நாள் சொல்லலை, இந்த அம்மா வந்து சொல்லுது பார். எனக்கே நடுங்கி போயிட்டேன். ஆண்டவர் எத்தனையோ ஆத்துமாக்களை உங்கள் பக்கத்தில் வச்சிருக்கிறாருங்க. அந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தின் அக்கினியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அனல் முட்டி எழுப்புகிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று பயன்படுவீர்கள். நாகமான் வீட்டில் இருந்த சாதாரண ஒரு வேலைக்கார பெண்ணுக்குள் ஒரு வைராக்கியம். இஸ்ரவேலில் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் என்னுடைய எஜமானனை அனுப்பட்டும் சொல்றான். இஸ்ரவேல் தேவன் ஒருவர் இருக்கிறார், நீ போவோம், குஷ்டரோக சுகமாகும். அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரி வார்த்தையை நம்பி ஒரு பட்டணத்துக்கு ஒரு பட்டாளமே கிளம்பி போகுது. பட்டாளமே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு புரிந்து கொண்டு திரும்பி. இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the new fresh anointing. You shall be used by God. Souls will come to Christ through you. The days are coming. The days are coming. The days are coming. Jesus name. உங்களை கொண்டு எத்தனை பேரை ரட்சிக்கணும் திட்டம் வச்சிருக்கிறார் ஆவியானவர் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? நம்புறவங்க வலது கை உயர்த்துங்களா? ஹல்லேலூயா. அது அவருடைய வைராக்கியம். கடைசி அவர் வைராக்கியம் ஆவியானவர் எடுத்திருக்கிறார். உங்களை கரைதரையற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அசந்து தூங்கும்போது எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னா நான் என்ன ஆவேன்? விட்டுட்டு போயிடுவாரா? விட்டுட்டுலாம் போக மாட்டார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உங்களுக்குள் இருப்பார். எக்கால சத்தத்தை உங்களை கேட்க வைப்பார். ஹல்லேலூயா. கரை திரையற்ற மனவாட்டியாய் அவர் உங்களை கொண்டு போவார். அதனால தான் ஆவியானவர் சபையை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறார். என்ன பேசுறாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன். எந்த காது? ஆவிக்குரிய சத்தத்தை கேட்கிற காது. சிலருக்கு காது பாருங்க, சில காது காசு கீழே கிடக்குறாங்க, எங்கன்னு கேட்பான். சர்ச்சு இன்னைக்கு 3 மணி சரியா கேட்கலன்னுவான். காது வந்து சிலதுக்கு தான் வேலை செய்யும், சிலதுக்கு வேலை செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசித்து பாருங்க. இந்த வசனம் திரும்ப 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 வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 11ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதே மாதிரி 13ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை பரிசுத்தமாக்க சொல்றார். முதல் சபைக்கு எபேசுக்கு சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, நீ பரலோகம் பார்க்க வேண்டியவ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை சொல்லி 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 பரிசுத்தப்படுத்தி 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 கடைசியில் இயேசுவோடு உட்கார பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நான்,
உன்மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறேன். உன்னை சத்திய நகரமாய் மாற்றும்படிதான் என்று வந்தேன். உன்னை பரிசுத்த பர்வதமாய் மாற்றதான் நான் வந்தேன். அதை செய்து முடிப்பேன், அதை செய்து முடிப்பேன். உன்னை மறுபடியும் நான் கட்டுவேன். அது என் மன உருக்கம், என் வைராக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கட்டுவதற்காக உன்னை நான் பரிசுத்தமாக்குகிறேன். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உணர்த்தி என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி நடத்தி பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா. பாடுங்க. Glorious Jesus.